இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இம்மாதத்தின் இறுதி நாள், ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்து இந்த ஒரு மாத காலமாக சிறப்பான விதத்தில் இந்த 31 நாட்கள் ஆண்டவர் தன்னுடைய கண்மணி போல கரம் பிடித்து வழிநடத்தி எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து பராமரித்து புதிய வாழ்வையும் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் நல்ல உடல்நலத்தையும் கொடுத்த கிருபையை நினைத்து பார்த்து முதலில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஜனவரி மாதம் இந்த புதிய ஆண்டை 2025 கொடுத்த கிருபையை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சூழலை, இந்த 31 நாட்கள் ஆண்டவர் செய்த காரியங்களை எண்ணி சொல்ல முடியுமா? அல்லது இதுதான் அதுதான் அதற்காக இதற்காகத்தான் நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் மூச்சு கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், ஐஸ்வர்யங்களால், நண்பர்களால், உற்றார் உறவினர்களால், பெற்றோர்களால், பிள்ளைகளால், பேர குழந்தைகளால் ஆண்டவர் நம்மை அன்றாட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நினைத்த காரியங்கள், கைகூடின விஷயங்கள் அத்தனையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எதிர்பார்க்காத ஒரு சில கடன் சுமைகளை, அல்லது எதிர்பார்க்காத நபர்கள், அல்லது எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில இந்த மாதத்துல நடந்தேறியது, நன்றி செலுத்துவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்களே, அது நடந்தேறியது. இந்த ஒரு 15 நாட்களுக்குள் எத்தனையோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்து என்னை காப்பாற்றிருக்கின்றார். ஒரு சில கடன் சுமையிலிருந்து, ஒரு சில வியாபார பிரச்சனையிலிருந்து, ஒரு சில தேர்விலிருந்து, ஒரு சில உறவு ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கலிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என் குடும்பத்தாரையும் என்னையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். ஒரு கெட்ட நடத்தையிலிருந்து, அது கெட்ட சிந்தனையிலிருந்து, அல்லது குடிப்பழக்கத்திலிருந்து, வேறு ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கலாம். நன்றி செலுத்துவோம். இன்று எத்தனையோ நில குலங்களை விட்டிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். எல்லாம் அவருடைய கிருபையால் நடந்தேறியது. நன்றி செலுத்துவோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நம்மை வழிநடத்திருக்கிறார் அல்லவா? நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எத்தனையோ சூழ்நிலைகள், இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனை, சிக்கல் அத்தனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்திருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை, மருமகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். புதிய வேலை வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கலாம், அல்லது புதிய வேலைக்கு சென்றிருக்கலாம். அத்தனைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பான விதத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்திருக்கின்றார். அல்லது உங்களுடைய சர்க்கரை குறைந்திருக்கலாம், அல்லது பிரஷர் குறைஞ்சிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மாத்திரைகள் குறைந்திருக்கலாம், அல்லது நல்ல உணவு பழக்கத்தை உருவாக்கி இருக்கலாம், அல்லது இதோ இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கலாம், அல்லது அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றிருக்கலாம், நல்ல முறையில் நடந்தேறி இருக்கலாம். இன்னும் எத்தனையோ காரியங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அத்தனை நினைத்து பார்த்து இந்த ஜனவரி மாதம் 2025 ஆண்டவர் செய்த எல்லா சகல காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்வோம். புதிய வீட்டை கட்டி இருக்கக்கூடும், அல்லது லோனை கட்டி இருக்கக்கூடும், கடனை கட்டி இருக்கக்கூடும், அல்லது வட்டி கட்டி இருக்கக்கூடும், அல்லது நகைக்காக வட்டி கட்டி இருக்கக்கூடும், நகைகளை திருப்பி இருக்கக்கூடும், அல்லது ஒரு சில நபரிடமிருந்து வாங்கிய பத்திரத்தை திருப்பி கொடுத்திருக்கக்கூடும், அல்லது பத்திரத்தை அடகு வைத்திருக்கக்கூடும், அல்லது அதிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த விற்காத நிலம் விற்கப்பட்டிருக்கின்றது, பேசாத நிலம் பேசப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து இந்த நிலப்பிரச்சனை, பிரிக்க முடியாத இந்த நிலப்பிரச்சனை ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு மனமாற்றத்தை கொடுத்து இந்த நிலத்தை அவரவருக்கு பிரிக்கக்கூடிய சொந்த பந்தங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார், அல்லது பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அத்தனையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு முதலில் நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே. நற்கனை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உன்னுடைய கிருபையால், உன்னுடைய வல்லமையால் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. நாளை புதிய மாதத்தை, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய காரியங்களையும் செயல்பாடுகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நல்ல பாசிட்டிவான எனர்ஜியோடு, பாசிட்டிவான எண்ணங்களோடு, நேர்மறை சிந்தனையோடு, நேர்மறை ஆற்றலோடு வாழ்ந்த கிருபையை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி இயேசுவே. எத்தனையோ எதிர்மறை சக்திகள் இருந்தாலும், தீய சக்திகள் இருந்தாலும், தீய நாட்டங்கள் இருந்தாலும், அந்த தீயதையெல்லாம் அத்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு என்னையும் குடும்பத்தாரையும் நீர் அற்புத கரத்தினால நீர் ஆசீர்வதித்தீரப்பா. என்னுடைய மகன் மாறிவிட்டான், என் கணவன் மாறிவிட்டார், இதோ என்னுடைய மனைவி மாறிவிட்டார். எத்தனையோ குணநலங்கள் மாறிவிட்டன, எத்தனையோ செயல்பாடுகள் மாறிவிட்டன. நல்ல முறையிலே படிக்கின்றார், கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்கிறார். அத்தனை நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. என் மகனுக்கும் மகளுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. பெரிய கேஸ்ல இருந்தும், கோர்ட்டு கேஸ்ல இருந்தும், பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும், சிக்கலிருந்தும் என் குடும்பத்தாரை, என் பிள்ளைகளை நீ பாதுகாத்து பராமரித்தீரே ஏசப்பா, உமக்கு நன்றி. என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. கடை வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்தீர். அல்லது ஒரு சில இடங்கள்ல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் பணம் வரல, அல்லது பணத்தை கொடுத்து இன்னும் காத்து கிடக்கின்றோம். ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அப்பா. அத்தனை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அப்பா தகப்பனே, இன்னும் குடும்பத்துல கணவன் மனைவி மத்தியில, அல்லது மாமியார் மருமக மத்தியில, அல்லது குடும்பத்துல எங்க அப்பா அம்மாவுடைய உறவுல ஒரு சில சிக்கல் பிரச்சனை அத்தனையும் தீர்த்து இன்று ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு திரு குடும்பமாய் வாழக்கூடிய வல்லமையை கொடுத்தீரப்பா. நன்றி ஏசப்பா. அடிக்கடி கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நாங்க இன்றைக்கு ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமா, திருக்குடும்பமா, எங்க பிள்ளைகளுக்காக, அல்லது எங்களுடைய சமூகத்திற்காக, அல்லது எங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அத்தனை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இதோ தொழில் முன்னேற்றத்தினை கொடுத்தீரப்பா. எங்களுடைய நாங்கள் எடுக்கக்கூடிய சொந்த தொழிலை ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு கொடி நன்றி ஏசப்பா. இந்த மாதத்துல நடந்தேறிய அத்தனை காரியங்களை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். Praise you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Praise you Lord. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. உம்மை புகழ்கிறோம், உம்மை தோத்தரிக்கின்றோம், உம்மைக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதோ சிரம் தாழ்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.